உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் பிரம்மபுரி பகுதியைச் சேர்ந்த முகமது ஆசிம் வயசு 21. பசால்பூரை சேர்ந்த மந்தாசா அவங்களுடைய வயசு 21. இவங்க 2 பேத்துக்கு மேரேஜ் பண்றதுக்கு எல்லாமே பேசி முடிக்கிறாங்க. கடந்த வாரம் திருமணம். சோ இந்த திருமணம் நிகழ்வுல மணமகன் மணமகள் எல்லாமே உட்கார்றாங்க. அப்ப என்னன்னா வாசிக்கிறப்ப மணமகளுடைய பெயர் தஹீரா அப்படின்னு சொல்லப்படுது. சோ அத கேட்டோன்னே மணமகனுக்கு பயங்கர சாக்கு. என்னடா பொண்ணுடைய அம்மா பேரை சொல்றாங்கன்னு சொல்லி இமிடியேட்டா மணமகள் சைடு பாக்குறாரு. பார்த்துட்டு என்னன்னா ஒரு நிமிஷம் அதிர்ச்சியாகி கரெக்டா அந்த திரைய டக்குன்னு விளக்கிறாரு. பார்த்தோன்னா அவருக்கு அதிர்ச்சி. பெண்ணுடைய அம்மா இருக்காங்க. பெண்ணுடைய அம்மா அவங்க விதவை தாய். இது ஒண்ணு ஷாக்காகிறது. எல்லாத்தையும் சுத்தி முத்தி பார்த்துட்டு தன்னுடைய அண்ணனை பாக்குறாரு. அண்ணன் என்ன சொல்றாரு, அந்த பொண்ணை கட்டிக்கோ அப்படின்னா அண்ணிய பாக்குறாரு. அண்ணியும் அப்படியே சொல்றாங்க. இது இமிடியேட்டா ஒரு பெரிய பிரச்சனையாகி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. சோ என்னன்னா அப்புறம் அவர் பேட்டியில என்ன சொல்றாருன்னா, என்னுடைய அண்ணனும் அண்ணியும் சேர்ந்துதான் இந்த சதி திட்டத்தை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. முகமது ஆசிம் மேலும் என்ன சொல்றாருன்னா, இந்த திருமணத்துக்கு நீ சம்மதிக்கலைன்னா உன் மேல போலி பாலியல் புகார் கொடுத்துருவோம் அப்படின்னு தன்னுடைய அண்ணனும் அண்ணியும் சொல்லியிருக்காரு. சோ இது என்னன்னா இமிடியேட்டா போலீஸ் இந்த சம்பவம் உண்மையா அப்படின்றது விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க.